வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம நிமிர்ந்தனில் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி, பாண்டிச்சேரி நாடாளுமன்ற தொகுதி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் யார் யார் முன்னிலை வகித்து வந்தாங்க அப்படிங்கிறத பேசி வந்தோம். இந்நிலையில தேர்தல் பிரச்சாரங்கள் முழுதா ஓயக்கூடிய நிலையில கடைசி கட்டமா யார் எந்தெந்த தொகுதியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதாவது இவங்க எல்லாம் முன்னிலை வைக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பட்டியலில் நம்ம 40 நாடாளுமன்ற தொகுதியும் பேச போறோம். அதுல முதல்ல நம்ம பேச இருக்கக்கூடியது கன்னியாகுமரி. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் விஜயவசந்த், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் நசரேத் பசலியா, நாம் தமிழர் கட்சியுடைய சார்பில் மரிய ஜெனிஃபர் அப்படின்னு 4 முனை போட்டி நிலவுது. 4 பேர் களத்துல இருக்காங்க. 4 முனை போட்டியா தொடங்கின இந்த தேர்தல் களம் தேர்தல் நெருங்க இப்ப 2 முனை போட்டியா மாறி இருக்கு. விஜயவசந்துக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் இடையில தான் கடுமையான போட்டி நடக்குது. இதுல விஜயவசந்துக்கு சாதகமான விஷயங்களா என்ன இருக்குன்னா, தொகுதிக்குள்ள ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இருக்கு. அந்த சிறுபான்மையினர்கள் மத்தியில மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த மாவட்டத்துல சிறுபான்மையினர் சனிப்பகுதி இருக்காங்க இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள அப்படிங்கிறதுனால விஜயவசந்த் இந்த தொகுதியில சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்தமா பெரும்பான்மையான அளவுக்கு வசீகரம் செய்யறாரு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு 10 ஆண்டுகள் மோடி ஆட்சி, பொன் ராதாகிருஷ்ணன் தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய அறிமுகம், இன்னும் சொல்ல போனா மார்த்தாண்டம் பாலம், பாரதிபுரம் மேம்பாலம், சுசீந்திரம் புறவழிச்சாலைன்னு ஏராளமான வளர்ச்சி பணிகள் செஞ்சிருக்கனால தங்களை மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க. இருந்தாலும் இந்துக்கள் வாக்குகள்ல குறிப்பிட்ட சதவீதத்தை பெறக்கூடிய காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர் வாக்குகள், ரொம்ப குறிப்பா அதுல இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள், மீனவர்களுடைய வாக்குகள், அந்த மீனவர் வாக்குகள் மட்டும் இந்த பாராளுமன்றத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல சற்றேறக்குரிய ஒரு 42 கடற்கரை கிராமங்கள் இருக்கு. சோ அந்த வாக்குகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப சாதகமா இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ அதை வைத்து பார்க்கிறப்ப இந்த பாராளுமன்ற தொகுதியில விஜயவசந்த் முன்னிலை வைக்கிறார். அதே நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் பசலியான் நசரேத் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனா அவர் மீனவர்கள் கிட்ட அவரால் எந்த ஓட்டு பிளவும் ஏற்படலைங்கிறது தெரியுது. சிறுபான்மையினர் வாக்குகளையும் அதிமுகவால பாஜகவை முற்ற அவங்க எதிர்க்காததுனால பெரிய அளவுல வசீகரம் செய்ய முடியல. இதனால இந்த போட்டிக்களம்ங்கிறது பொன் ராதாகிருஷ்ணன் வெர்சஸ் விஜயவசந்த். அதுல விஜயவசந்த் முன்னிலைப்படுறாரு. அதிமுக 3வது இடத்துல தங்குது. 3வது இடத்தில் இருக்கிறாங்கிறத தாண்டி டெபாசிட்டை வாங்குவதற்கு அவங்க பெரிய போராட்டமா நிகழ்த்தணும் அப்படிங்கிறதா இந்த தொகுதியினுடைய நிலவரமா இருக்கு. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி, அதை பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க இருக்கோம். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ராபர்ட் ப்ரூஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் ஜான்சி ராணி அப்படிங்கக்கூடியவங்க களத்தில் இருக்காங்க. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சத்யா அப்படின்னு சொல்ற பெண்ணை வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. இதுல ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை. அதே நேரத்தில் இவர் நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் திருநெல்வேலி மண்ணினுடைய மைந்தன் அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட அவர் பாஜக கட்சியை சேர்ந்தவர். அந்த பாஜகவுக்கு அந்த தொகுதிக்குள்ள ரொம்ப பெரிய வலுவான அடித்தளம் எதுவும் இல்லை. அதே நேரத்துல அங்க பாஜகல அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கிறதுக்கே எது மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தான் காரணமா இருந்துச்சு. இப்போவும் நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாருன்னா அதிமுகவினரை தேடி போய் பாக்குறாரு. சோ இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய ரேஸ்ல இல்ல, அவங்க குறிப்பிடத்தகுந்த வாக்கெடுக்க போறாங்க. இருந்தாலும் இங்கேயும் போட்டி களம்ங்கிறது ராபர்ட் ப்ரூஸ் வெர்சஸ் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதுல ராபர்ட் ப்ரூஸுக்கு பெரிய பலம் என்னவா இருக்குன்னா, அந்த நாடாளுமன்ற தொகுதியில 30% வரைக்கும் நாடார் சமூகத்தினுடைய வாக்கு இருக்கு. அவங்க வாக்கு தான் பெரும்பான்மையா இருக்கு. ராபர்ட் ப்ரூஸ் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவர். அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவருடைய முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு 10 முதல் 12% வரைக்கும் இருக்காங்க. அதுல ரொம்ப குறிப்பா நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவா முக்குளத்தோரோடு எல்லாம் ஓரணியில திரண்டு இருக்காங்க. அவர்கள் ஓரணியில திரண்டு இருக்கிறதுனாலேயே அங்க இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தினர்லாம் ஒருவேளை இவங்க வந்தா ரொம்ப ஓர ஆட்டம் ஊட்டுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தினால அதனுடைய வெளிப்பாடு அவங்க ராபர்ட் ப்ரூஸ் ஆதரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. அது மட்டும் இல்லாம தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கி சற்றேறக்குரிய ஒரு 2 லட்சம் வாக்குகள் இருக்கு. சோ சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, கூட்டணி பலம், நாடார் சமூக பின்புலம், இது எல்லாம் வைத்து பார்க்கிறப்ப இந்த தொகுதியில ராபர்ட் ப்ரூஸ் கொஞ்சம் லீடு எடுக்கிறாரு. அவருக்கு அடுத்த இடத்துல 2ஆம் இடத்தில் நயினார் நாகேந்திரன் வர்றாரு. நயினார் நாகேந்திரன் அண்மையில அந்த ரயில்ல கைப்பற்றப்பட்ட 4 கோடி சம்பவத்தை தொடர்ந்து தேர்தல் ஆணையமும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. சோ அந்த உன்னிப்பாக கவனிக்கிறதனுடைய வெளிப்பாடா ராபர்ட் ப்ரூஸ் இந்த தொகுதியில முந்தி போறதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததா நம்ம இந்த பட்டியல்ல பேச இருக்கக்கூடிய தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரி கனிமொழி களத்தில் இருக்காங்க. கனிமொழி ஏற்கனவே கடந்த 2019 இதே தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க.
அவங்க தான் இந்த தொகுதியோட சிட்டிங் எம்பி. அவங்களே மீண்டும் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. போன முறை போட்டியிடும் போது கனிமொழி அவர்களுக்கு தான் சார்ந்த ஒரு நாடார் சமூக ஒரு பின்புலம் அல்லது கலைஞரின் மகள் அப்படிங்கக்கூடிய அந்த அடையாளங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. ஆனா பல பேரும் என்ன சொல்றாங்கன்னா, கனிமொழி தொகுதிக்குள்ள தங்க மாட்டாங்க, சென்னை வாசியா தான் இருக்க போறாங்க, நம்ம எம்பியை பார்க்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி கனிமொழி தொகுதிக்குள்ளேயே இருந்தது. இன்னும் சொல்ல போனா அண்மையில பெய்த பெருமழையில கூட அவங்க களப்பணி செய்தது போன்றதெல்லாம் அவங்களுக்கு சாதகமான அலைய தொகுதிக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் சொல்ல போனா பாஜக எதிர்த்தரப்புல வலுவான வேட்பாளர் கூட விடல. அந்த தொகுதிக்குள்ள பெரிய கட்டமைப்புகளே இல்லாத, அடிப்படை கட்டமைப்புகளே இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் விஜயசீலன் போட்டியிடுறாரு. அவர் டெபாசிட் வாங்குறதுக்கே கண்ண தள்ளுற அளவுக்கு தான் அங்க நிலைமை இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் சிவசாமி வேலுமணி களத்தில் இருக்காரு. அவர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர் கூட. அப்படியெல்லாம் இருந்த பின்பும் கூட சிவசாமி வேலுமணியால கனிமொழிக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கனிமொழி அவர்களை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தொகுதியில குறைந்தபட்சம் 4 லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத தான் நம்முடைய பார்வையிலும் படுது. அந்த வகையில பார்த்தா தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கனிமொழி அவர்களுக்கு வெற்றி முகத்தை நோக்கி முன்னிலை நிலவரத்துல இப்பவும் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பேசக்கூடியது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தனி தொகுதி, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் நிற்க முடியும். அந்த தொகுதிக்குள்ள பெருவாரியாக தேவேந்திர வேளாளர் சமுதாயத்துடைய வாக்கு இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா அந்த தொகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா சமூகங்களும் கலவையான ஒரு வாக்கு இருக்கு. அங்க திமுகவுடைய சிட்டிங் எம்பியா இருந்த கணேஷ் எம் குமாருக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. அவர் பெருசா தொகுதிக்குள்ள வரல, அதிகமா வேலை செய்யல அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருந்துச்சு. அந்த பார்வையினை தொடர்ந்து அவருக்கு பதிலாக வேட்பாளராக சங்கம் கோவிலை சேர்ந்த அரசு மயக்கவியல் மருத்துவர் ராணி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. பாஜக சார்பில் இந்த தொகுதியில ஜான் பாண்டியன் களத்துல இருக்காரு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர், பாஜக கூட்டணியில ஜான் பாண்டியன் களத்துல இருக்காரு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா அவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய புதிய தமிழக கட்சியுடைய கிருஷ்ணசாமி களத்துல இருக்காரு. கிருஷ்ணசாமி இன்னைக்கு நேரத்தில் 1998 இருந்து இந்த தொகுதியில தான் நீண்ட காலமா நின்றுட்டு இருக்காரு. சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில கிருஷ்ணசாமியும் களம் கண்டுட்டு இருக்காரு. அதிமுக ஜான் பாண்டியன் 2 பேருமே ஒரே சமூக பின்னணியில இருந்து வந்தவங்க. 2 பேர் மீதும் ஒரு ஜாதிய தலைவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த 2ஐயும் தாண்டி மாற்று சமூகத்தினருடைய வாக்குகளால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராணி முந்தி சென்று கொண்டிருக்கிறார். இந்த இருவர் மீதுமே ஒரு சமூக ரீதியான கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பம் தான் மீண்டும் மீண்டும் கட்டமைக்கப்படுறதுனால தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு, கூட்டணி பலம், இதையெல்லாம் வைத்து ராணி இந்த தொகுதியில முன்னுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு தெரியுது. அடுத்ததான் நம்ம பார்த்தா மதுரை நாடாளுமன்ற தொகுதி. மதுரை நாடாளுமன்ற தொகுதியில சிபிஎம் சார்பில் சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் நமக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். காவல் கோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர் தான் இந்த தொகுதியில களம் கண்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் டாக்டர் சரவணன், பாஜக சார்பில் பேராசிரியர் ராமசீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முக்கிய வேட்பாளர்கள் களத்துல இருந்தாலும் கூட ராமசீனிவாசன் இங்க பெரிய ஆக்டிவா இல்ல, அவருக்கு களமும் சாதகமா இல்லை. இங்க 2 முனை போட்டி தான். சு வெங்கடேசனுக்கும் டாக்டர் சரவணனுக்கும் இடையில தான் போட்டி நடக்குது. இருந்தாலும் டாக்டர் சரவணனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பலகட்சி மாறி அப்படின்னு பேர் எடுத்தவர். சரியா சொல்ல போனா அதிமுக இருந்திருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்திருக்காரு, பாஜக இருந்திருக்காரு, அதுக்கு பின்பு மறுபடியும் அதிமுக பக்கம் வந்திருக்காரு. இப்படி அவர் இல்லாத கட்சிகளே இல்ல. திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, அவரே சொந்தமா பணம் போட்டு கொடுத்து அவரே ஒரு படத்தை டைரக்ட் பண்ண சொல்லி தானே ஹீரோவா நடிச்சிருக்காரு. அடிக்கடி அவர் படங்கள் ரிலீஸ் ஆகும். ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் வச்சு தொடர்ந்து அவர் மக்கள் நல பணிகள் ஆனா செஞ்சுட்டே தான் இருக்காரு. வெவ்வேறு கட்சிகள் இருக்கிறதுனால அவருக்கு எந்த கட்சியினர் மீதும் அவர் ஒரு சரியான நபர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிடித்தம் இல்லாம இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் அவருக்கு பலவீனமா பார்க்கப்படுது. இருந்தாலும் வைட்டமின் பாவை அதிகமா அவர் பாய்ச்சக்கூடியவர், அதிகமான அளவுக்கு களப்பணியை செஞ்சிருக்காரு. ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல தனக்கு கீழே நபர்களை வச்சுக்கிட்டு அவர் தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ சரவணனுக்கும் வெங்கடேசனுக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவனாலும் கூட கூட்டணி பலம், எளிதில் எம்பி அணுக முடியும், இடதுசாரி சிந்தனையாளர், இடதுசாரி அப்படிங்கக்கூடிய புள்ளிகளால தொகுதிக்குள்ள 55 முஸ்லிம் ஜமாத்கள் மட்டும் இருக்கு. சோ அது மாதிரியான சிறுபான்மையினர் வாக்கள், கிறிஸ்தவர்களுடைய வாக்கள், முஸ்லிம்களுடைய வாக்கள், இது போன்ற வாக்குகளாலையும் கூட்டணி பலத்தாலையும் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி போன்றவர்களாலையும் 2 அமைச்சர் இருக்காங்க அந்த மாவட்டத்துக்குள்ள, மதுரை மாவட்டத்துக்குள்ள. பிடிஆர் இருக்கலாம், அமைச்சர் மூர்த்தியா இருக்கலாம். இது போன்றவர்களுடைய மூலமாக இந்த தொகுதிக்குள்ள சு வெங்கடேசன் இன்றைய சூழல முந்துறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் டாக்டர் சரவணன் இருக்கார். ஆனால் இந்த தொகுதியில முந்துறது, முன்னிலை வைக்கிறது, வெற்றி வாய்ப்புகள் இப்படித்தான் இருக்குங்கிற கணிப்புல சு வெங்கடேசன் இந்த தொகுதியில முந்தி செல்றார். நம்ம இன்னும் தொடர்ந்து பல தொகுதிகளையும் பார்க்க இருக்கோம். இந்த பட்டியல்ல அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர்.
கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தொகுதியினுடைய முடிவு எப்படி வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. காரணம், இந்த தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய அண்ணாமலை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் இந்த தொகுதியில முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பா சிங்கை ரவிச்சந்திரன், அதாவது ஐடி விங்கினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய சிங்கை ரவிச்சந்திரன் களமிறங்குறார். இந்த களம் எப்படி இருக்கு, இங்க யாருக்கு இப்போதைக்கு முன்னிலை நிலவரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதே இப்ப நம்ம பேசிடலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரை பாஜகவினுடைய வேட்பாளர் அண்ணாமலையும் அதே மாதிரி திமுகவினுடைய வேட்பாளராக களமிறங்கக்கூடிய கணபதி ராஜ்குமாரும் தொகுதிக்குள்ள ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சிங்கை ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அண்ணாமலை மேல இளைஞர்களுக்கு ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சாரம் பரப்புரைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தொகுதியில 3வது இடத்துலதான் இருந்துட்டு இருந்தாரு அண்ணாமலை. நாட்கள் நெருங்க நெருங்க அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமா முன்னகர்ந்து வரக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம், அது மட்டும் இல்லாம படித்தவர்கள் அதிகம் நிறைந்திருக்க பகுதியில பாஜக ஒருவேளை மத்தியில வந்துருச்சுன்னா மாநிலத்திலையும் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலையும் பாஜக இருந்தா ஒரு மத்திய அமைச்சர் கிடைப்பாரு, அதன் மூலமா கோயம்புத்தூர் வளரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு, இதெல்லாம் சேர்ந்து அண்ணாமலையை ஒவ்வொரு பக்கமும் முன்னகர்த்திட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு இன்னொரு மிகப்பெரிய பலமா இருக்கிறது அதிமுக. என்னங்க சொல்றீங்க, அதிமுகவை போட்டு அண்ணாமலை அந்த வார்த்தைகள்ல திட்டுறாரு, பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை திட்டுறாரு, அதிமுகவினர் ஒவ்வொருத்தரா ரோட்ல போட்டு இன்னைக்கு பாஜகவை திட்டுறாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அண்ணாமலைக்கு எதிராக வீதிக்கு வீதி பிரஸ் மீட் கொடுக்கறதா வழக்கமாவே வச்சிருக்காரு அதிமுக வேட்பாளர் சிங்கை ரவிச்சந்திரன். அதே மாதிரி சிங்கை ரவிச்சந்திரனுக்கு எதிராக அண்ணாமலையும் கடுமையா பேசிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த கோயம்புத்தூரினுடைய தொகுதியினுடைய அடையாளம் யாருன்னா, கோயம்புத்தூருடைய ஐக்கான் யாருன்னா வேலுமணி. பொதுவா ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்னாலே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வீதிக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு வேலுமணி. ஆனா அண்ணாமலையை பார்த்து பயப்படுறாரா அல்லது எங்கிருந்தோ அந்த உத்தரவுக்கு பயப்படுறாரான்னு தெரியல, சிங்கை ரவிச்சந்திரனுக்காக தேர்தல் வேலையை பார்க்காம ரொம்பவே சைலண்ட் மோட்லயே இருக்காரு வேலுமணி. அதே நேரத்துல அவருக்கு ரொம்ப பக்கத்துல அவருக்கு தொகுதியை உள்ளடக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி தொகுதியில ரொம்ப தீவிரமா களப்பணி செஞ்சுட்டு இருக்காரு. சோ ஒரு பொள்ளாச்சி தொகுதியில அங்க ஏறுமுகத்துல அதிமுக போய்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில ஆரம்ப காலத்துல கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில திமுக அதிமுக இடையில தான் இருந்த போட்டியில வேலுமணி பெரிய அளவுல பங்களிப்பு செய்யாததுனால அந்த தொகுதியில அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்கு, பாஜக ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறதுனால கடைசி நேரத்துல வேலுமணி தன்னுடைய வித்தையை காட்டினார்னா இங்க திமுக அதிமுக இடையில தான் அப்பவும் போட்டி இருக்கும். அப்படி இல்லைனாலும் அண்ணாமலை 2வது இடம் பிடிப்பாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜக அதிமுக இரண்டுக்குமே இருக்கக்கூடிய ஓட்டு வங்கிங்கிறது சற்றேறக்கூடிய ஒரே மாதிரி மனநிலை கொண்டவருடைய வாக்கு தான். அது மட்டும் இல்லாம இந்த தொகுதிக்குள்ள பாஜகவுக்கும் வலுவான ஓட்டு இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வலுவான ஓட்டு இருக்கு. சோ இவர்களுக்குள்ள யுத்தம் நடத்துறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் ஒருபடி முன்னோக்கி போய்கிட்டு இருக்காரு. கணபதி ராஜ்குமார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் அதிமுக இருந்தவர் தான். அதிமுக தான் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காரு. சார் மன்னிக்கிறோம், அதிமுக தான் முன்னாள் மேயரா அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறைக்குள்ள இருந்துகிட்டே இவரை வேட்பாளரா டிக்கெடிச்சதுல இருந்து பணிகளை பார்க்கறது வரைக்கும் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் முந்தி செல்லக்கூடிய ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய மகன் தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ இந்த தொகுதியில திமுக கூட்டணியில களம் காண்றாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில கருப்பையா களம் காண்றாரு. அமமுக சார்பில் அதாவது பாஜக கூட்டணியில செந்தில்நாதன் இந்த தொகுதியில களத்துல இருக்காரு. இந்த தொகுதி யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொகுதியில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பலமா பார்க்கப்படுது. அதற்கு அந்த பக்கமா துரை வைகோவை பொறுத்தவரை வெளியூர்காரர் அப்படிங்கக்கூடிய இமேஜ் வந்து அவர் ரொம்பவே முதல்லாம் ரொம்ப எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையான டேமேஜ் ஏற்படுத்தி இருந்துச்சு. இதை சுட்டிக்காட்டினா KN நேருவே தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுங்க அப்படின்னு ரொம்ப வலியுறுத்திட்டு இருந்தார். ஆனா அப்பவே துரை வைகோ நான் செத்தாலும் சாம தனி சின்னத்துலதான் போட்டியிடுவேன்னாரு. கடைசி தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு பம்பரம் சின்னமும் கொடுக்கல. அதனால வேற வழியே இல்லாம கடைசியா தீப்பெட்டி சின்னத்துல போட்டியிடுறாரு துரை வைகோ. இப்ப துரை வைகோ இங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, KN நேருவுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு, அதே மாதிரி அந்த மாவட்டத்தை சேர்ந்த இன்னொரு அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் இருக்கக்கூடிய செல்வாக்கு, திமுகவினுடைய கூட்டணி பலம், தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, இதையெல்லாம் வைத்து
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கக்கூடிய துரை வைகோ இந்த தொகுதியில ஓரளவுக்கு முந்துறாரு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, திருவரம்பூர், புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை இது எல்லாத்துலயுமே திமுக ரொம்ப வலுவா இருக்கு. இன்னொன்று KN நேருவை பொறுத்தவரை அவர் பையனை பெரம்பலூர்ல நிறுத்தியிருக்காரு. சோ அவர்கிட்ட உங்க பையனை எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி என் பையனையும் பாத்துக்கங்கன்னு வைகோ கேட்டிருக்கக்கூடிய சமாச்சாரம் அவரை KN நேருவை தீவிரமா வேலை செய்ய வச்சிருக்கு. சோ அந்த அடிப்படையில இந்த தொகுதியில திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில தீப்பெட்டி சின்னத்துல போட்டியிட்டாலும் கூட துரை வைகோ முன்னிலையில் இருக்கிறார். அவருக்கு இணையாக அவருக்கு ரொம்ப நெருக்குதலுக்குள்ளாக்கூடிய இடத்துல அதிமுகவும் இங்க டஃப் ஃபைட் கொடுக்குது. ஆனாலும் ஒரு நூல் அளவுக்கு திருச்சியில மதிமுகவினுடைய துரை வைகோ முந்துகிறார் என்றுதான் நிகழமா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் கார்த்தி சிதம்பரம், அதிமுக சார்பில் சேவியர் தாஸ், பாஜக சார்பில் தேவநாதன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வின் டிவியினுடைய உரிமையாளர். அது மட்டும் இல்லாம இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தை நிறுவி இருக்கக்கூடியவர். அந்த கட்சியினுடைய தலைவர். நீண்ட காலமா அவர் பாஜக கூட்டணியில் இருக்காரு. அவர் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர். திருநெல்வேலியில கணிசமா இருக்கக்கூடிய யாதவர் சமூக வாக்களை மையமா வச்சு அவர் திருநெல்வேலி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா சிவகங்கையிலேயும் கொஞ்சம் யாதவர் ஓட்டுகள் இருக்கு. சோ இவரை சிவகங்கையை நோக்கி பாஜக தள்ளிட்டாங்க. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை முக்குளத்தோர் அதிகமா இருக்காங்க. இதுக்கடுத்து ஆதி திராவிடர், அதாவது பட்டியல் சமூக மக்கள், யாதவர் அப்படிங்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. அதுல சேவியர் தாஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் களத்துல இருக்காரு. தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது சேவியர் தாஸுக்கு சாதகமான அம்சமா பார்க்கப்படுது. ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கடுமையான எதிர்ப்பை சந்திக்கிறாரு கார்த்தி சிதம்பரம். முன்னாள் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய KR ராமசாமியா இருக்கலாம், முன்னாள் MP சுதர்சன நாச்சியப்படா இருக்கலாம், இவங்க எல்லாருமே கடுமையா எதிர்க்கிறாங்க. உங்களுக்கு எப்படி சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி வரையும் போய் போராடிட்டுலாம் வந்தாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி கார்த்தி சிதம்பரம் சீட்டு வாங்கிட்டாரு. இந்த தொகுதியில கார்த்தி சிதம்பரம் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ, சிதம்பரத்தோட பையன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. இன்னொன்னு, தொகுதிக்குள்ள அவர் ஒரு பெரிய மெஜாரிட்டி சமூகம் கிடையாது, ஒரு மைனாரிட்டி சமூகம். சோ இவர் இந்த ஊர் அமைதியா தான் இருக்கும். எந்த விதமான இவர் பேரை சொல்லி யாருமே ஆட மாட்டாங்க. ஏன்னா அது வெல் ப்ரூவ் ஆன். ஏற்கனவே சிதம்பரமும் ஆடல, அவர் பையனும் ஆடல. என்ன அவரு கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையா இருப்பாரு, முக்கியமான பிரச்சனைகள்ல கூட குரல் கொடுக்க மாட்டாரு, காங்கிரஸ்க்கு விசுவாசமா இல்லைங்கிற மாதிரியான சில எதிர்வினைகள் இருந்தாலும் கூட கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர். சோ அவருக்கு ஓட்டு போறதன் மூலமா தொகுதிக்குள்ள ஒரு அமைதி நிலவும் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு அந்த மக்கள் கிட்ட இருக்கிறது கார்த்தி சிதம்பரத்துக்கு ஒரு ஃபேவரான ஒரு மனநிலையை ஏற்படுத்துது. இது எல்லாத்துக்கும் மேல கூட்டணி பலம், தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அப்படிங்கக்கூடிய 1-2 சமாச்சாரங்களால இந்த தொகுதியில கார்த்தி சிதம்பரம் முந்துகிறார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி கை கொடுக்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் அமைச்சர் KN நேரு, அதாவது திமுகவினுடைய முக்கிய முகங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு களமிறக்கப்பட்டிருக்காரு. அதிமுக சார்பில் NT சந்திரமோகன் போட்டியில் இருக்காரு. பாஜகவினுடைய வேட்பாளர் பாரிவேந்தன், பச்சைமுத்து என்கிற பாரிவேந்தன், அவரும் நம்ம எப்படி வின் டிவிக்கார ஒரு தொழிலதிபரை பேசணுமோ அதே மாதிரி இவரும் புதிய தலைமுறை உள்ளிட்ட தொலைக்காட்சிகளுடைய உரிமையாளர், SRM கல்வி குழுமத்தினுடைய உரிமையாளர், இப்படி பல்வேறு தகுதிகளை கொண்டவர். IJK கட்சி நடத்தக்கூடியவர், இந்திய ஜனநாயக கட்சி என்று கட்சியை நடத்தக்கூடியவர் பாரிவேந்தர். அவரும் இந்த தொகுதியில பெரம்பலூர்ல களத்துல இருக்காரு. இந்த தொகுதியில நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியில சிட்டிங் எம்பியா இருக்கிறவரே பாரிவேந்தர் தான். வயதால் அவர் ஒரு 80 வயதை கடந்தவராக இருந்தாலும் கூட ரொம்ப ஆற்றலோட தேர்தல் வேலை செய்யறாரு. அது எல்லாத்துக்கும் மேல இந்த தொகுதிக்குள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 50 குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளை தேர்ந்தெடுத்து தன்னுடைய SRM கல்வி நிறுவனத்துல இலவசமாவே படிக்க வச்சிருக்காரு. சோ இதெல்லாம் இந்த தொகுதிக்குள்ள கடுமையா ரியாக்ட் ஆகுது. ஏராளமான பேருக்கு கல்வி சேவை வழங்கியிருக்காரு. மருத்துவ சேவை தேவைப்படுறவங்களுக்கு, அந்த கிராமங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு, குறிப்பா அந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இருந்து வர்றவங்களுக்கு தன்னுடைய SRM மருத்துவமனையில கட்டணமே இல்லாம ஏழைகளாக இருந்தா அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சிருக்காரு. சோ இது எல்லாமே இந்த தேர்தல் அவருக்கும் ஒரு நல்ல ஓட்டை காட்டுறதுக்கான ஒரு பலமா அமையுது. அதனால அவருக்கு இணையாக அது ஒரு அதிக ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை அதிமுகவுக்கு கொடுக்காம அதிமுகவை கொஞ்சம் கீழே இறக்குறதுனால பெரம்பலூர்ல இருந்தாலும் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய வலுவான சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, கூட்டணி பலம், தொகுதிக்குள்ள பல்வேறு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய முகம், KN நேரு என்கிறவரின் மகன் என்கிற அடையாளம், இதெல்லாம் சேர்ந்து இந்த தொகுதியில KN நேருடைய மகன் அருண் நேருவை ஒருபடி மேலே ஏற்படுத்துகிறது. அவருக்கு நெக் அண்ட் நெக் ஃபைட் கொடுக்கக்கூடிய இடத்துல பாரிவேந்தர் இருக்காரு. இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அருண் நேரு முந்துகிறார். அடுத்ததா ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி நாம் பார்க்க இருப்பது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதியா இருக்கு. காரணம், இந்த தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளருடைய பெயர் ஆற்றல் அசோக்குமார். அவருக்கு ஆற்றல் எவ்வளவு இருக்குன்னா, அவருடைய சொத்து கணக்கு அவர் காட்டின
ரெக்கார்டு பூர்வமான சொத்து கணக்கு மட்டுமே 591 கோடி ரூபாய் அவர் காட்டியிருந்தார் ஆற்றல் அசோக்குமார். ஆற்றல் பவுண்டேஷன் அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய மூலமா அவர் நீண்ட காலமா தொடர்ந்து அந்த நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளையுமே அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 10 ரூபாய்க்கு ஹோட்டல் தொடங்குறது, மலிவு விலையில மருந்து கொடுக்கறது, ஏழைகளுக்கு கல்வி உதவி வழங்குறது, இது மாதிரியான சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாரு. ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் பாஜக தான் இருந்துட்டு இருந்தாரு. 4 மாதங்களுக்கு முன்பு தான் அதிமுக இணைஞ்சாரு. இவர் ஆற்றல் அசோக்குமார் அவர்களுடைய அம்மாவும் எம்பியா இருந்தவங்க. திருச்செங்கோடு இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பு திருச்செங்கோடு தொகுதியாக இருந்தது. அவருடைய எம்பியாக இருந்த சவுந்தரம் அவர்களுடைய மகன் தான் அவங்க. அந்த சவுந்தரம் பாஜக பக்கம் நகர்ந்துட்டாங்க. இவருடைய மாமியார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவரும் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரா மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அவருடைய சொந்த மருமகன் தான் ஆற்றல் அசோக்குமார். ஆற்றல் அசோக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவில் சீட்டு கேட்டுட்டே இருந்தாரு. ஆனா அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கிறது தோணுன உடனே கடந்த நவம்பர் மாதம் தான் அதிமுக வந்தாரு. அதிமுகவில் இணைந்த 4 மாதங்கள்ல எப்படி கல்யாணம் முடிஞ்சு 4 மாதத்திலே கர்ப்பமாகிற மாதிரி கல்யாணம் முடிந்து 4 மாதத்தில் கர்ப்பமாவதை போல டக்குன்னு கட்சிக்குள்ள வந்த 4 மாதத்துல அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா அவருடைய ஆற்றல் அசோக்குமார் இருக்கக்கூடிய அந்த ஒரு வலுவான ஒரு பலம், அந்த பலத்தினாலதான் இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு இவர் கார்பரேட் ஸ்டைல்ல ஒர்க் பண்றாரு. தனக்கு கீழே ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மூலமா தீபாவளி பொங்கல்னா நான் உங்கள் ஆற்றல் அசோக்குமார் பேசுறேன்னு ஒரு போன் வர்றதா இருக்கலாம். இந்த மாதிரியான தேர்தல் வேலைகள் பாக்குறாரு. இருந்தாலும் அதிமுகவினரை ஒதுக்கி வச்சுட்டு இவர் தேர்தல் வேலை பாக்குறாரு, கார்பரேட் ஸ்டைல்ல பாக்குறாரு அப்படிங்கக்கூடிய விமர்சனமும் இவர் மேல தொடர்ந்து இருக்கு. ஈரோட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் பிரகாஷ் போட்டிடுறாரு. அந்த பிரகாஷ் யாருடைய பெயர்ல டிக்கடிக்கப்பட்டார்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பெயர்ல டிக்கடிக்கப்பட்டாரு. அவர் இளைஞர் அணி நிர்வாகியா இருக்காரு. சோ திராவிட முன்னேற்ற கழகத்துல இளைஞர் அணி சார்பிலேயே களமிறங்கி இருக்கக்கூடிய மொத்தம் அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய 21 வேட்பாளர்கள் இளைஞர் அணி சார்பில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர் பிரகாஷ் மட்டும்தான். சோ அதனால பிரகாஷ் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய உத்தரவை உதயநிதி ஸ்டாலின் போட்டிருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமி, அந்த ஈரோடு முத்துசாமியும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், பிரகாசம் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். சோ இவர் ஒரு எம்பிஐ வர்றப்ப தனக்கு நெருக்கடி ஆகுமோங்கிற பேர்ல ஈரோடு முத்துசாமி கொஞ்சம் பம்மி வேலை பார்க்கறது ஆற்றல் அசோக்குமாரோட ஆற்றலை கூட்டுது. பாஜக சார்பில் இந்த தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க. விஜயகுமார் அந்த தொகுதியில போட்டிடுறாரு. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னம் பஞ்சரான மாதிரி தான் அந்த தொகுதியில இருக்கு. சோ அவங்க போட்டி களத்திலே இல்ல. அங்க இருமுனை போட்டி தான் நிலவுது. அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில நிலவுது. இந்த தொகுதியை ஒரு இழுபறியான தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் ஆற்றல் அசோக்குமார் ஒருபடி முன்னோக்கி நிக்கிறாரு. ஆனால் களச்சூழல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவருங்கிறதுனால அமைச்சர்கள் தீவிரமா வேலை பார்த்தாங்கன்னா இந்த தொகுதி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது இல்லாத பட்சத்துல இப்போதைய சூழல்ல இந்த தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபடி முன்னே நிற்கிறது. ஆனாலும் நம்ம தொடர்ந்து அந்த தொகுதிக்குள்ள சர்வே நடத்துறப்ப என்ன சொல்றாங்கன்னா இதை மாத்திர முடியும், 2 நாள்ல இருக்கு, மாத்திருவாங்க, திமுக அதுக்கான வேலையை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பட்டியல்ல அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயாநிதி மாறன், அதாவது அதிமுக கூட்டணியில தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் வினோஜ் செல்வம் அப்படிங்கக்கூடிய 3 பேர் இடையில கடும் போட்டி இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி. அதுல பாஜகவினுடைய வினோஜ் செல்வம் சமூக வலைதளங்கள் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். சோசியல் மீடியால அந்த தொகுதிக்கு வெளியில இருந்து தமிழ்நாட்டோட எந்த பகுதியில இருந்தோம் நம்ம எந்த சோசியல் மீடியா பார்த்திருந்தாலும் வினோத் செல்வத்தோட ஏதாவது ஒரு பதிவு வந்துகிட்டு இருக்கிறது வழக்கமாவே இருக்கு. வினோத் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்குள்ள வலுவா இருக்கக்கூடிய ஓரளவு இருக்கக்கூடிய மார்வாடிகளுடைய வாக்குகளையும் அதே மாதிரி வெளியூர் வாக்காளர்களையும் வெளிமாநிலத்தினுடைய வாக்காளர்களையும் அங்க வந்திருந்து நீண்ட காலமா குடியிருக்கக்கூடியவங்களையும் ரொம்ப ஆழமா நம்புறாரு. தயாநிதி மாறனை பொறுத்தவரை அது அவங்க பாரம்பரியமிக்க ஒரு தொகுதி. அவங்க அப்பா முரசொலி மாறன் 3 முறை ஜெயிச்சிருக்காரு. தயாநிதி மாறன் ஏற்கனவே 3 முறை அதே தொகுதியில ஜெயிச்சிருக்காரு, 1 முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு. இப்ப 4வது முறையா அதே தொகுதியிலேயே களமிறங்கியிருக்காரு. இங்க தேமுதிக ரொம்பவே தள்ளாடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். பார்த்தசாரதி ரொம்ப பின்தங்குறாரு. காரணம் அதிமுகவினருக்கு இருந்தும் அவருக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கல, தேமுதிகலையும் பெரிய தலைவர்கள் அவருக்கு வேலை செய்யறவங்க இல்ல. சோ இப்படியான காலகட்டத்தில் அங்க போட்டி களம் அப்படிங்கிறது தயாநிதி மாறன் வினோத் செல்வத்துக்கு இடையில தான் இருக்கு. அதுல தயாநிதி மாறன் முந்திட்டு இருக்காரு, வினோத் செல்வம் பின்னாடியே துரத்தி வர்றாரு. தயாநிதி மாறன் அந்த ரேஸ்ல முன்னிலையில் இருக்கிறார். மத்திய சென்னையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் முந்துது. அடுத்ததா தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் களத்துல இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர்,
திருமண பக்கம்லாம் மைக் கிடைத்தால் நன்றாக பேசக்கூடியவர் ஜெயக்குமார், மிக அருமையாக ஆழமான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர். அந்த ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் களத்துல இருக்காரு. பாஜக சார்பில் கவர்னர் பதவியை துச்சமென தூக்கி போட்டுட்டு தமிழிசை சவுந்தரராஜன் களத்துல இருக்காங்க. இங்க போட்டி களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 6மே திமுக கூட்டணி வசம் தான் இருக்கு. சோ அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பிளஸ்ஸா அமையுது. அதிமுகவை பொறுத்தவரை ஜெயவர்தனுக்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மட்டும்தான் பிரச்சார களத்தில் இருக்காரு ஒழிய அதிமுகவினுடைய மூத்த தலைகர்த்தர்கள் யாருமே பெரிய அளவுல களப்பணி ஆற்றாததையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப அருமையா பேசுறாங்க, ஆழமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. கவர்னர் பதவியே விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றதா இருக்கட்டும். இது என்ன ஆகுதுன்னா, இந்த தொகுதிக்குள்ள இதேதான் நம்ம மத்திய சென்னை தொகுதிக்கும் பொருத்தி பார்க்கலாம், அடுத்து வரக்கூடிய வட சென்னை தொகுதிக்கும் பொருத்தி பார்க்கலாம், தென் சென்னைக்கும் பொருத்தி பார்க்கலாம். அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா நிக்கிறதுனால இருவருமே ஆளும் கட்சிக்கு எதிரான, குறிப்பா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை தான் 2 பேரும் மாத்தி மாத்தி உடைக்கிறாங்க. சோ இந்த தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழச்சி தங்கபாண்டியனுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய, முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில தென் சென்னை திமுகவுக்கு சாதகமாக இருக்கு. அடுத்ததா வட சென்னையில சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி மறுபடியும் இந்த தொகுதியில களமிறங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ, பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாஜகவினுடைய மூத்த வழக்கறிஞர், இன்னும் சொல்ல போனா அண்ணாமலையினுடைய வழக்குகள் எல்லாம் நடத்தக்கூடியவர் பால் கனகராஜ் களமிறக்கப்பட்டிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்புறாருன்னா, வட இந்தியர்கள் அதிகமான பேர் இங்க வாக்காளர்களா இருக்காங்க, அவர்களுடைய வாக்குகளை பெரிய அளவுல நம்புறாரு அவரு. இங்க மொத்த தொகுதிகளும் இந்த வட சென்னைக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுமே திமுக கூட்டணி வசந்தா இருக்கு. அப்படி பார்த்தாலும் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியில சிட்டிங் எம்பியா இருந்த கலாநிதி வீராசாமி தொகுதிக்குள்ள எதுவுமே செய்யல, பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த விஷயங்களுமே பண்ணல, கடுமையான அதிருப்தி நிலவுது. ஆனா இந்த அதிருப்தி, இந்த எரிச்சல் எல்லாவற்றையும் கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம், தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் ஒருமுகமா திரும்புறது, இது எல்லாத்தையும் தாண்டி ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பாஜகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறதுனால இந்த நாடாளுமன்ற தொகுதியில, வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலாநிதி வீராசாமி ஒருபடி முன்னே நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்நேரத்து நிகழ்வா இருக்கு. திமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் பட்டியலையும் வட சென்னை இடம் பிடிக்குது. அடுத்ததா திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சுப்ராயன் சிட்டிங் எம்பியா இருக்கிறாரு. அவர் தான் மறுபடியும் இந்த தொகுதியில களம் காண்றாரு. அதுல மட்டும் இல்லாம பொதுவா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை இடதுசாரிகள்ல 2 முறைக்கு மேல் ஒருவருக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. அதே மாதிரி 75 வயதை கடந்தவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. ஆனா அதையெல்லாம் மீறி சுப்ராயனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. சுப்ராயன் அந்த அளவுக்கு செயல்பட்டாரான்னு கேட்டா, கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே செய்யல. இன்னும் சரியா சொல்ல போனா, தன்னுடைய 100 பணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதுல கூட அவர் பிறந்த காலத்துல இருந்து இந்த வளர்ந்த காலம் 75 வயது வரைக்கும் தான் செய்த பல்வேறு மக்கள் பணிகளை தான் இதுல போட்டிருக்காரு ஒழிய கடந்த 5 ஆண்டுகள்ல செய்த பணிகள் 100 பணிகள் அவர்கிட்ட இல்ல. இன்னும் சொல்ல போனா, ஒவ்வொரு தாலுகா மருத்துவமனைக்கு தலா 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததை தாண்டி சுப்ராயன் பெரிய பெயர் சொல்லிக்கிற அளவுக்கான பணிகள் எதுவுமே செய்யல. தொகுதிக்குள்ள அவர் பெரிய அளவுல செயல்படல அப்படிங்கக்கூடிய அதிருப்தி இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுகவினுடைய வேட்பாளர் அருணாச்சலம் ஒரு சாதாரண பேரூராட்சி கவுன்சிலர், பெருந்துறைன்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பேரூராட்சி கவுன்சிலர் இருக்கக்கூடியவர். பாஜகவினுடைய சார்பில் அண்ணாமலைக்கு மிக நெருக்கமான ஏபி முருகானந்தம் போட்டியிடுறாரு. அந்த ஏபி முருகானந்தத்தை பொறுத்தவரை பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தத்தோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருப்பூர். ஆனா அவர் திருப்பூர் கிடையாது, கோயம்புத்தூர். ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிறவரை திருப்பூருக்கு கொண்டு வந்து களமிறக்கி இருக்கிறதுனால அது எதிர்படாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வகையில இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கூட்டணி பலத்தாலையும் பெருசா எதுவுமே பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு செய்யாட்டாலும் கூட சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, அது மட்டும் இல்லாம அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், தொழிலதிபர்கள், இவங்களுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி பிரச்சனை உள்ளிட்டவை இருக்கிறதுனால மத்திய அரசுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. அதே நேரத்துல அதிமுகவும் அவருடைய வாக்குகளை வசீகரம் செய்ய முடியாத சூழல்ல திருப்பூர்ல சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய சுப்புராயன் மீண்டும் ஒரு முறை அவருடைய கை ஓங்குவதற்கான சுத்தியல் பிரமாதமாகவே வேலை செய்கிறது என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அந்த வகையில திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சாதகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லும் போதே எப்படி அண்ணாமலை தொகுதிக்கு தமிழகம் முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே எதிர்பார்ப்பு இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கும் இருக்கு. காரணம் என்னன்னா, இங்கு போட்டியிடக்கூடியவர் முன்னாள் முதல்வராக வரைக்கும் இருந்தவர், அதிமுகவிலிருந்து விலக்கி கொள்ளப்பட்ட பின்பு உரிமை மீட்பு இயக்கத்தை நடத்தக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை, இந்த தொகுதியை பொறுத்தவரை அவருக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தொகுதியில மும்முனை போட்டி நிலவுது. ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் ஜெயபெருமாள் போட்டியிடுறாரு. அதே மாதிரி இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் திமுக கூட்டணியில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய சார்பில் இங்க சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ் கனிக்கே மீண்டும் போட்டியிடறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காங்க.
அவர் ஏணி சின்னத்துல போட்டியிடுறாரு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழ சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கு ஓபிஎஸ் சிறகை ஒடிக்கிற விதமா இதே ஓபிஎஸ் பெயர்ல இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர் இருக்கக்கூடிய மேலும் 4 வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சம்பவம். தொகுதிக்குள்ள பாஜகவுக்கு ஓரளவு வாக்கு வங்கி இருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா இந்த தொகுதியில பிரதமர் நரேந்திர மோடியே போட்டி போட போறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து களப்பணி செஞ்சு வச்சிருந்தாங்க பாஜகவினர். சோ அது ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கு. அதே மாதிரி தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய தினகரனுடைய வாக்கு வங்கி, அமமுகவினுடைய வாக்கு வங்கி போன்றவை சாதகமாக இருந்தாலும் கூட தொகுதிக்குள்ள மிக மிக வலுவாக சற்றேறக்கூடிய ஒரு 1.5 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, திமுக கூட்டணி பலம், இது எல்லாத்தையும் மையமாக வைத்து இந்த தொகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏணி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நவாஸ் கனி இன்றைக்கு களச்சூழல்ல முந்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அடுத்து 2வது இடத்துல அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளுக்கே நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இலக்கும் வெற்றி பெறதில்லை, அதிமுகவை விட தான் வலுவான நபர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்திருந்தாரு. அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் போட்டியாக ஏணி சின்னத்தில் இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவங்க பார்க்கல. ஓபிஎஸ் விட கூடுதல் ஓட்டை பெற்றணும் அப்படிங்கக்கூடிய ரேஸ்ல இருவருமே 2வது இடத்துக்கு போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருப்பதால் நவாஸ் கனி இந்த தொகுதியில் வெற்றி கனியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த பட்டியல்ல அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு தனி தொகுதி. பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி. இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு முக்கியமான ஸ்டார் வேட்பாளர் போட்டியிடக்கூடிய தொகுதியும் கூட. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில பானை சின்னத்துல இந்த தொகுதியில களம் கண்டாரு திருமாவளவன். அதிமுகவுடைய சார்பில் பெரம்பலூர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இலக்கிய அணியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சந்திரகாசன் களமிறங்குறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் அதிமுக சார்பில் முன்னாள் மேயராளா இருந்த கார்த்தியாயினி போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியினுடைய கள நிலவரம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குன்னம், பூனகிரி மாதிரியான பகுதிகளில் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரொம்ப செல்வாக்கு அதிகம். ரொம்ப சொல்ல போனா அந்த பகுதியில வன்னியர் சமுதாய மக்கள் அதிகம். அந்த பகுதிகளில் எல்லாம் திருமாவளவனுக்கு கொஞ்சம் பின்னடைவா இருக்கு. அது மாதிரியான பகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவருக்கு கூட பக்கபலமா இருக்காரு. அவருக்கான வாய்ப்புகளை அவர் உந்தி தள்ளுறாரு. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்களுக்குள்ள ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் சிதைக்கிறாங்க. ஒருவர் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறதுனால இந்த தொகுதியில பானை சின்னத்துல போட்டியிடக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அந்த வகையில சிதம்பரம் தனி தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு முன்னிலை வைக்கக்கூடிய சூழலை நம்மளால இப்ப பார்க்க முடியுது. அடுத்ததா விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னே சொல்லிடலாம். காரணம் என்னன்னா, விஜயகாந்த் அவர்களுடைய பையன் விஜய பிரபாகரன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் களம் காண்றாரு அதிமுக கூட்டணியில. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இவர் நடிகர் சரத்குமார் அவர்களுடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள் இதே நாடாளுமன்ற தொகுதியில பாஜக சார்பில் களம் காட்டுறாங்க. சமத்துவ மக்கள் கட்சி என்று இருக்கக்கூடிய தன்னோட கட்சியவே கலைச்சிட்டு அவரு சரத்குமாரும் அவருடைய மனைவி ராதிகாவும் இந்த பாரதிய ஜனதா கட்சியில இணைந்திருந்தாங்க. அவர்கள் இருவரும் தான் மிக முக்கியமான அடையாளமாக அந்த பகுதியில சுத்தி வராங்க. 2 பேரும் சேர்ந்து ஓட்டு கேட்கிறாங்க. இந்த நிலையில பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் மீண்டும் களமிறங்குறாரு. மாணிக்கம் தாகூரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப அவர் சொல்றதெல்லாம் விஜய பிரபாகரன் வெளியூர்காரரு, ராதிகா சரத்குமார் வெளியூர்காரங்க, நான் மட்டும்தான் உள்ளூர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய பூர்வீக கிராமம் அருப்புக்கோட்டை பக்கத்துல ராமானுஜபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் இந்த தொகுதிக்குள்ளதான் வருது. சோ எங்க அப்பாவுக்காக நான் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் கேட்கக்கூடியதை மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க. சோ விஜய பிரபாகரனுக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் இடையிலதான் இங்க போட்டி இருக்கு. இதனால விஜயகாந்தினுடைய பையன் அங்க நிக்கிறதுனாலேயே ராதிகா சரத்குமார் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. ராதிகா சரத்குமார் பாஜக சார்பில் போட்டியிட்டாலும் கூட ராதிகா சரத்குமார் வந்தாங்கன்னா அவங்களை பார்க்க கூட்டம் வருதே ஒழிய விஜயகாந்த் பையன் வந்தாருன்னா உங்களுக்கு தாங்க எங்க ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை நம்மளால விருதுநகர்ல பார்க்க முடியுது. விருதுநகரை பொறுத்தவரை மாணிக்கம் தாகூருக்கும் விஜய பிரபாகரனுக்கும் இடையில தான் போட்டி இருக்கு. விஜய பிரபாகரன் மிகுந்த நெருக்குதலுக்கு உள்ளாக்குறாரு மாணிக்கம் தாகூரை. இருந்தாலும் உள்ளூர் வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம். இன்னொரு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதி ஆரம்ப காலகட்டத்தில் சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியா இருந்துச்சு. தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்புதான் இது விருதுநகரா இருக்கு. அந்த நேரத்துல வைகோ அவர்களே இங்க போட்டிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த தொகுதிக்குள்ள நாயக்கர் சமூக வாக்கள் கணிசமா இருக்கு. அவங்களுக்கு மதிமுக பக்கமா அவங்க கணிசமான பேர் இருக்காங்க. சோ தொகுதிக்குள்ள மதிமுகவும் நல்ல வலுவா இருக்கு. அதை கூட இன்னொரு வகையான பிம்பத்தினால உடைக்கிறாங்க. தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நாயக்கர் சமூக வாக்கெல்லாம் இந்த முறை கேப்டன் விஜயகாந்த்
விஜயகாந்த் அவர்களுடைய பையனுக்கு போயிடும், விஜயபிரபாகரன் பேர்ல போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. எது எப்படியா இருந்தாலும் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அனுதாப அலையினால கடும் நெருக்கடிக்குள்ளாக்குறாரு விஜயபிரபாகரன். இருந்தாலும் கூட்டணி பலத்தாலையும் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கியாலும் மாணிக்கம் தாகூர் ஒரு நூல் அளவுக்கு தான் இந்த நொடியிலையும் அவர் முந்தி இருக்கிறாரு. சோ இந்த களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். இப்போதைய களச்சூழல நம்முடைய கருத்து கணிப்புல சர்வே படி நமக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி இங்கு விருதுநகரில் கை ஓங்குகிறது என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. தேனி நாடாளுமன்ற தொகுதி, தேனி நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு விஐபி நாடாளுமன்ற தொகுதி. காரணம் என்னன்னா அங்க குரு சிஷ்ய போர் நடக்குது. இன்னும் சரியா சொல்லப்போனா தேனி நாடாளுமன்ற தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் போட்டியிடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் ஒரு காலத்துல டிடிவி தினகரனுடைய போர்ப்படை தளபதியா இருந்தவருமான தங்க தமிழ்ச்செல்வன் களமிறங்குறாரு. இவங்க 2 பேருமே முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதே போன்று அங்க பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் வி.டி. நாராயணசாமி களமிறங்குறாரு. அவர் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர். சோ அந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வி.டி. நாராயணசாமி ரெட்டைலைக்கு ஓட்டு கேட்டு போனாலும் ரெட்டைலைக்கு தான் தம்பி ஓட்டு போடுவோம் போங்கிறாங்க. தங்க தமிழ்ச்செல்வன் திமுக ஓட்டு கேட்டு போனாலும் நீங்க உங்களை தெரியாதாங்க ரெட்டைலைக்கு தாங்க ஓட்டு போடுவோம் போங்கிறாங்க. டிடிவி தினகரன் ஓட்டு கேட்டு போனாலும் தம்பி நீ பெரியகுளம் பழைய எம்பிலப்பா, பெண்ணே நீங்க பெரியகுளம் பழைய எம்பிலனே ரெட்டைலைக்கு தானே ஓட்டு போடுவாங்கிறாங்க. சோ கிராம பகுதிகள் அப்படிங்கிறதுனால இவங்க ஒவ்வொருத்தருமே நான் இப்ப திமுகவுக்கு போயிட்டேன், நான் இப்போ குக்கர் சின்னத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்றதுக்கு நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப போராடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. டிடிவி தினகரனுக்காக அவருடைய மனைவி அனுராதாவும் களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவுடைய வாக்குகள் தான் 3 பிரிவுகளா பிரிஞ்சிருக்குது. தங்க தமிழ்ச்செல்வனும் அதிமுகவுல நிர்வாகியா இருந்தவர், நாராயணசாமியும் அதிமுகவுல செட்டிங்கா நிர்வாகியா இருக்கக்கூடியவர், டிடிவி தினகரனும் அதிமுகவுடைய முகமா தான் பார்க்கப்படுறாரு. சோ இங்க அதிமுகவுடைய வாக்குகள் தான் பல கோணங்களா உடைஞ்சாலும் திமுகவுடைய கூட்டணி பலம், திமுகவுக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட் பேங்க் இதெல்லாம் வைத்து அதிமுகவுடைய ஓட்டு வங்கி 2 பிரிவுகளாக நாராயணசாமியும் டிடிவி தினகரனும் உடைக்கிறதுனால அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் அங்கு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகளை இரு கட்சிகளும் பகிர்ந்துக்கிறதுனால இந்த தொகுதியில அதிமுக ஓட்டு பிளவை அமமுக அதிமுக ஏற்படுத்துகிற பலத்தினால் தங்க தமிழ்ச்செல்வன் இந்த தொகுதியில ரொம்ப எளிதா திமுக கரை சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. இந்த தொகுதியில் இப்போதைய சூழ்நிலையில் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலை வைக்கிறார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி, திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு காலகட்டம் வரைக்கும் அதிமுகவுக்கு ரொம்பவே ஃபேவரான ஒரு நாடாளுமன்ற தொகுதியில மிக முக்கியமான தொகுதி. இன்னும் சொல்ல போனா அதிமுக தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்ததே திண்டுக்கல் இடைத்தேர்தல் தான். மாயத்தேவர் அப்படின்னு சொல்ற ஒரு போட்டியிட்டு ஜெயிச்சதுதான் அதிமுகவினுடைய தேர்தல் வரலாற்றிலேயே முதல் வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிமுக கோலோச்சன இந்த தொகுதியை இந்த முறை கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐக்கு கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கலாம் அல்லது நத்தம் விஸ்வநாதனா இருக்கலாம், இவங்க எல்லாம் களப்பணி செஞ்சாலும் கூட இரட்டையிலை போட்டியிடாதனால பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் சுணக்கமாவே இருக்காங்க. எஸ்டிபிஐ கட்சிக்கு இந்த தொகுதி அதிமுக ஒதுக்கி இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு சச்சிதானந்தம் இந்த தொகுதியில களத்துல இருக்காரு. சிபிஎம் கட்சியினுடைய சச்சிதானந்தம் இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் திலகபாபா இங்க களமிறங்கி இருக்காங்க. பாமக இங்க பெரிய கிரவுண்ட் இல்லாதனால அவங்க போட்டி களத்திலே இல்லை அப்படிங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சச்சிதானந்தத்துக்கும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர் அதிமுக கூட்டணியில நெல்லை முபாரக்குக்கும் இடையில தான் போட்டி நிலவுது. இதுல சச்சிதானந்தம் கை ஓங்கி இருக்கிறது. இடதுசாரிகளுடைய கரம் இங்க கூட்டணி பலத்தால வேகம் எடுத்திருக்கிறது, முந்தி செல்வதை பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு தான் காங்கிரஸ் கட்சியில கடைசியா வேட்பாளர் அறிவிச்சாங்க. வழக்கறிஞர் சுதா அவர்கள் தமிழக மகிழா காங்கிரசினுடைய தலைவர் உட்பட பல பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்ட சுதாய்க்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதிமுக சார்பில் பி பாபு என்பவர் வேட்பாளராக களத்தில் இருக்காரு. பி பாபு யாருன்னா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் அவர்களுடைய சொந்த பையன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் மா.க. ஸ்டாலின் களத்தில் இருக்காரு. நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பிரபலமான காளியம்மாள் களத்தில் இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரிய அளவுல களப்பணி செய்யறாங்க. சுதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதிக்குள்ள கொஞ்சம் பட்டியல் சமூக வாக்களும் இருக்கு. அந்த வாக்குகளை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பக்கமா இருக்காங்க. சோ அதுவும் அவருக்கு பலம் சேர்க்குது. திமுகவுடைய கூட்டணி பலம் கரை சேர்க்குது. காங்கிரஸ் கட்சியை விட திமுக தான் பெரிய அளவுல இவருக்காக களப்பணி செய்யறாங்க. சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்பையும் அதே மாதிரி அந்த தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளா இருக்கலாம், இந்துக்கள் ஓட்டு வங்கியா இருக்கலாம். இது அதிமுக பாஜக என்று இரு கூறுகளா அது உடையுது. அப்படி உடையறதுனால இந்த தொகுதியை பொறுத்தவரை லேட்டாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளராக இருந்தாலும் மயிலாடுதுறையினுடைய வேட்பாளர் சுதா இந்த தொகுதியில முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா தெரியுது. இதுவரைக்கும் நம்ம 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான முடிவுகளை பார்த்திருக்கோம். இந்த காணொலி நாளையும் காலை இன்னொரு காணொலி நம்ம வெளியிட இருக்கோம்.
அதுல இது நம்ம பேசுனது போக மற்ற இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதிகள், அதாவது புதுவை உட்பட மீதம் இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய முடிவுகளை நாளைக்கு நம்ம வெளியிட இருக்கோம். எல்லாரும் முதல்ல ஜனநாயக கடமையாற்றுங்க, வாக்களிப்போம் என்று உறுதி கொடுப்போம். இந்த தேர்தல் களம் எப்படியெல்லாம் அமைய போகிறது என்பதை தொடர்ந்து நம்ம நிமிர்ந்த யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் இதனுடைய 2ஆம் பாகம் நாளை வெளியாகும். மிக்க நன்றி.